ராங்கால் சகவாசத்தால் பணம் நகை இழந்து மோசடிக்கு ஆளான விவகாரத்தில் தற்பொழுது மாணவி உட்பட 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். இந்த மோசடி சம்பவத்தில் என்ன நிகழ்ந்தது, மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். ராங்கால் சர்வாஸ்தால் நகைக்கடை அதிபர் ஒருவர் பணம் நகை இழந்து மோசடிக்கு ஆளாகியுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராங்கால் மோசடி கும்பலைச் சேர்ந்த கல்லூரி மாணவி உட்பட 7 பேரை பெருமாநல்லூர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியவே அதிர்ச்சி செய்துள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் அரசலூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கரிசிகா அவர் ஒரு கல்லூரி மாணவி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நகைக்கடைக்காரர் ஜெகதீசன். இவர் ஸ்ரீ வேல்முருகன் என்கிற பெயரில் நகைக்கடை நடத்தி கொண்டு மனைவி மற்றும் ஒரு மகனுடன் வாழ்ந்து வருகிறார். கடந்த வாரத்தில் இவரது செல்போனுக்கு மிஸ்டு கால் ஒன்று வந்துள்ளது. ராங்கால் என சொல்லி கட் செய்துவிட்ட நிலையில் மீண்டும் 2 நாள் கழித்து அந்த பெண்மணி இவருக்கு போன் செய்து பேசி பழகி ஆரம்பித்துள்ளார். மிஸ்டு கால் வாயிலாக போனில் பழக்கம் ஏற்பட்டதால் தான் ஒரு கல்லூரி மாணவி எனவும் தனக்கு அம்மா அப்பா இல்லை, திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள மாமா வீட்டில் தங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் நெருக்கமாகி மொபைல் போனில் பேசி பழகி வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கிருத்திகா ஜெகதீசனிடம் நாம் இருவரும் தனிமையில் சந்திக்கலாம் என்று கூறி திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள பெருமாநல்லூர் தட்டாங்குட்டை பகுதிக்கு நேரில் வர சொல்லியுள்ளார். கடந்த 3ஆம் தேதி குடும்பஸ்தனான ஜெகதீஷ் தனது சபல புத்தியால் கிருத்திகாவின் பேச்சை கேட்டு நம்பி பெருமாநல்லூர் வந்தார். ஜெகதீசன் கிருத்திகாவுடன் போனில் தொடர்பு கொண்டு தான் பெருமாநல்லூர் வந்துவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து கிருத்திகா தனது ஸ்கூட்டியை எடுத்து வந்து ஜெகதீசனை அழைத்துக் கொண்டு தட்டாங்குட்டை பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றார். கிருத்திகாவும் ஜெகதீசனும் தட்டாங்குட்டை சொட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவருடைய வீட்டில் தனிமையில் சந்தித்துக் கொண்டனர். கிருத்திகா வீட்டுக்கு அழைத்து சென்று கதவை தாளிட்டுக் கொண்டு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு உல்லாசம் அணிவிப்பதற்காக ஆடைகளின்றி இருந்த நேரத்தில் திடீரென கதவை திறந்து கொண்டு வந்த மர்ம நபர்கள் ஜெகதீசன், கிருத்திகா ஆகியோரை மிரட்டி வீடியோ படம் பிடித்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.